நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், ஒரு ஆட்டாடி பார்க்கலாம்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். இப்படி மேடையில் முழங்கினார் முதலமைச்சர் விஜய். நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ஆனால் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் தாவேகா நிர்வாகிகள் மீது தினமும் அணிவகுக்கும் குற்றச்சாட்டுகளை பார்த்தால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். பாலியல் குற்றங்கள், லஞ்சம், மாமூல் மிரட்டல், போதைப் பொருள் கடத்தல் என மாநிலம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகள் செய்யும் அட்ராசிட்டிகளின் ஒரு தொகுப்பு. கட்சியின் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் முதல் கிளை செயலாளர்கள் வரை பெண்கள் மீது நடத்தும் பாலியல் அத்துமீறல்கள் தமிழகத்தை உலுக்கியுள்ளன. ராணிப்பேட்டையில் பதவி தருவதாக ஆசை காட்டி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாக தாவேகா மாவட்ட செயலாளர் விஜய்மோகன் மற்றும் செய்தியாளர் ஜான் பிரிட்டோ மீது ஆற்காடு காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தாவேகா பெண் நிர்வாகியை சொந்த கட்சி நிர்வாகிகளான பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் எம்எல்ஏ சரவணனிடம் கதறிய போது இதையெல்லாம் கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என சமாதானம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியதாக நிர்வாகி மீது புகார். தேனியில் தாவேகா நிர்வாகி பாபு மீது போக்சோ வழக்கு. 10ஆம் வகுப்பு மாணவி மற்றும் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் நிர்வாகிகள் கைது. ஆலந்தூர், நாமக்கல், சாத்தான்குளம் என பாலியல் புகாருக்குள்ளாகும் தாவேகா நிர்வாகிகளின் பட்டியல் இப்படி நீண்டு கொண்டே போகிறது. லஞ்சம் மற்றும் பண மோசடி புகார்கள். மறுபுறம் அதிகார பலத்தை காட்டி பண வேட்டையில் இறங்கியுள்ளனரா தாவேகா நிர்வாகிகள்? அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 30 லட்சம் வரை லஞ்சம் வாங்கப்படுவதாக கட்சி நிர்வாகி ஞான சௌந்தரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். குமரி தாவேகா நிர்வாகி அனீஷ்குமார் பெண் வழக்கறிஞரிடம் 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பேரம் பேசும் வாட்ஸ்அப் ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. செங்கல்பட்டில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் கைது. 15 கோடி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் நிர்வாகி சரவணன் கைது. நாகை திருமருகளில் அரசு வீடு வழங்கும் திட்டத்திலும் முறைகேடு புகார். பொதுமக்களையும் வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிப்பதிலும் தாவேகா நிர்வாகிகள் தீவிரமாக செயல்படுவதாக புகார்கள் குவிகின்றன. ஸ்ரீவைகுண்டத்தில் கல்குவாரி அதிபரிடம் மாதம் தோறும் மாமூல் கேட்டு ஆயுதத்தை காட்டி தாக்குதல் நடத்திய தாவேகா ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மீது வழக்கு. திருவொற்றியூரில் சொந்தமாக வீடு கட்டுபவர்களிடம் நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்தோம், 50,000 ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லைனா வீடு கட்ட விடமாட்டோம் என பெண்களிடம் மிரட்டல். வேலூர், சேலம், கிருஷ்ணகிரியில் வியாபாரிகளிடம் மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் பஞ்சாயத்து செய்தது என அத்துமீறல்கள் தொடர்கின்றன. கார் நிறுத்த இடமில்லை என்பதால் பக்கத்து வீட்டு சுவரையை இடித்த கூத்தும் நடந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல், கொலை மற்றும் பொதுக்குழப்பம். சட்டம் ஒழுங்கை முற்றிலும் சீர்குலைக்கும் குற்ற செயல்களிலும் தாவேகா நிர்வாகிகள் சிக்கி வருகிறார்கள். சாத்தான்குளத்தில் 450 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதன் பின்னணியில் தாவேகா ஒன்றிய செயலாளர். சென்னையின் வீட்டின் பால்கனியிலேயே கஞ்சா செடி வளர்த்த ஆதரவாளர் கைது. 12 கிலோ குட்கா கடத்தல் வழக்கில் நிர்வாகிகள் சிறையில் இருக்கிறார்கள். மதுராந்தகத்தில் 75 வயது மூதாட்டியை தள்ளிவிட்டு தலையில் கல்லை போட்டு கொலை செய்து நகையை பறித்த தாவேகா நிர்வாகி வாசுதேவன் கைது. ஊட்டியில் தொழிற்சாலைக்குள் புகுந்து 3 டன் வெள்ளி கலந்த மண்ணை திருடிய கிளை செயலாளர் கைது. பிறந்த நாளுக்கு வாளால் கேக் வெட்டிய எம்எல்ஏ விஜய் தாமு. பள்ளிகளில் ரீல்ஸ் எடுத்தது, குடிபோதையில் காரை மோதியது என அடுக்கடுக்கான சம்பவங்கள். மாற்று அரசியல் பேசுவதாக கூறிக்கொண்டு பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் கடத்தல், மாமூல் வசூல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என தொடர்ச்சியாக தாவேகா நிர்வாகிகள் மீது எழக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அச்சத்தையும் கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள சம்பவங்கள் வெறும் ஆரம்பம்தான். இன்னும் வெளியில் வராத, நாளைய தினங்களில் வெளிவரப்போகும் விவரங்கள் பல இருக்கலாம். ஆட்டம் போடாதீங்க என மேடையில் முழங்கினார் விஜய். அடாவடி மற்றும் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக தன்னுடைய திரைப்படங்களில் சாட்டையை சுழற்றினார் விஜய். ஆனால் இன்று தன்னுடைய கட்சிக்காரர்களை வரிசையாக செய்யும் இத்தனை அத்துமீறல்களையும் கண்டுகொள்ளாமல் மௌனமாகவே கடந்து போகிறாரோ என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் பலமாக எட்டி பார்க்க தொடங்கியிருக்கிறது. இந்த சந்தேகம் மக்கள் மனதில் ஆழமாக வேர்விட்டு மரமாக வளர்வதற்குள் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு வலுவான கடிவாளம் போட்டு அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பதை நடுநிலையாளர்களின் எதிர்பார்ப்பு. அரசியல் களத்தில் மாற்றத்தை கொண்டு வரப் போகிறாரா அல்லது தன்னுடைய கட்சியினரின் அட்ராசிட்டிகளால் வீழ்ச்சியை நோக்கி நகரப் போகிறாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.